Hello guys, welcome back to our channel ldsn encoder. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நாம ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப் உருவாக்குறது தான் गाइस. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், இப்போ வாங்க நம்மளோட இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ட் அண்ட் டோஸ்ட் கைஸ். இந்த விண்ட் அண்ட் டோஸ்ட் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணி அது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இப்போ இந்த விண்ட் அண்ட் டோஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக டைம். இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட இந்த பைல் லைப்ரரியில் டிஃபால்ட்டாகவே கிடைக்கிறது இந்த பேக்கேஜ். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரணும், அலாரம் அந்த மாதிரி சொல்லி வரணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த டைம் பேக்கேஜ் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே வரணும்ல, அதுக்கு அந்த டைம் வந்து அந்த எவ்ரி செகண்டும் நம்மளுக்கு அந்த டைம் தெரியணும், என்ன டைம் அது வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து அது கிடைக்கும். அதனால் இந்த டைம் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அது ஃபைன் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம வந்து விண்ட் அண்ட் டோஸ்ட்லேருந்து டோஸ்ட் நோட்டிஃபையர்னு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டைம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இங்கே வந்து நம்ம ஒயில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வரோம். ஒயில் ட்ரூ கரண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் டைம். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷனுக்கான டைமு எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த டைமை வந்து கரண்ட் டைம்னு அந்த ஒரு வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறோம் கைஸ். அதாவது ஹார், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அந்த ஒரு ஃபார்மேட்டில். இப்போது அந்த கரண்ட் டைமில் அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற அந்த டைம் வந்து இப்போது நான் வந்து ஒரு டைம் கொடுக்க போகிறேன். அதாவது இதை வந்து நான் 24 hour ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறேன் கைஸ். 22 அதாவது 10 o'clock 10 o'clock 9 minutes அண்ட் செகண்ட்ஸ் எல்லாம் 0ன்னு கொடுத்துடலாம். அந்த ராத்திரி 10:09 எனக்கு அது கரெக்டாக அந்த அலாரம் அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10:07 PM இங்கே நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக இன்னும் 2 நிமிஷம் கழித்து அந்த அலாரம் வந்துடும். அடுத்து அப்போ வந்து என்னங்கணும்னா பிரிண்ட் கரண்ட் டைமை பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த டெர்மினலில் அது பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். அதாவது அந்த ரன் ப்ரோக்ராம் அந்த ஒரு பேஜில் அது நம்மளோட இந்த அப்ளிகேஷனில் இப்போ பிரிண்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அது பாஸ் ஆகினே இருக்கும். அந்த கரண்ட் டைமாக அவங்க கொடுத்துங்கிற அந்த டைமை ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அது வந்து அப்படியே பாஸ் ஆகினே இருக்கும். அதை கரெக்டாக வந்துட்டு அப்புறம் அந்த அலாரம் செட் ஆகிட்ட அப்புறம் அது வந்து ஆஃப் ஆகிடுங்க. அடுத்ததாக ஹெச்ஆர்னு ஒரு வேரியபிளுக்குள்ளே வந்து நம்ம இந்த டோஸ்ட் நோட்டிஃபையர் அந்த ஒரு மாடியூலை வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம், அதாவது அந்த ஃபங்க்ஷனை. அடுத்ததாக இந்த ஹெச்ஆர்லேருந்து ஷோ டோஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அலாரம் 2 பேராமீட்டர் கொட்டுறோம். அதாவது எப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது மேலே ஒரு ஹைலைட்டட் டெக்ஸ்ட் அலாரம்னு வரணும். அது கீழே ஒரு சப்டைட்டில் மாதிரி ரிமைண்டர் மெசேஜ் ஹியர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது காமிக்கணும். அது வந்து அந்த பேராமீட்டர்ஸில் இதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இதை கட் பண்ணி பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து 22 இப்போ டைம் வந்து 10:14 இருக்குது. ஸோ நம்ம இப்போ 24 hours பார்த்தா 22:10. அடுத்ததான் லெவலுக்கு தான் நம்ம 10:15 hour வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். அடுத்ததாக நம்ம வந்து 10:16 கொடுத்துடலாம் டைமிங். டென் 10:15 ஆகிடுச்சு. இப்போ நம்ம 10:16 கொடுத்துடலாம். 10:16 கொடுத்துடுவோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 10:16க்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அந்த டைம் வந்து நம்மளுக்கு இங்கே இந்த பேஜில் காமிக்கும், அந்த மெயின் பேஜில். இப்போ நம்மளுக்கு இப்போ தான் 10:15 ஆகுது.
10:16 ஆயிடுச்சு கைஸ். இங்கே நோட்டிஃபிகேஷன் வரணும். ஆனால் எல்லாம் தெரில நம்மளுக்கு. இங்கே மட்டும் காமிச்சிச்சு டைமிங்கு. ஆனால் இங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல கைஸ், ஏன்னு தெரில. இல்லை கைஸ், இது ஒரு தடவை ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். 17 கொடுத்துடலாம் இந்த தடவை. ஏன்னு தெரில நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கல. இந்த டைம் ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பிட் பண்ணலாம் கைஸ். சரியில்ல. இப்போ திரும்பியும் 17 கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ண இப்போ 17 இப்போ பாருங்க கைஸ், நம்மளுக்கு இந்த அலாரமும் இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அடுத்ததான் இங்கேயும் நம்மளுக்கு காமிச்சிடுச்சு அந்த டைமிங் வந்து. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.